இன்னைக்குதான் அவனோட ஃபர்ஸ்ட் செக்அப் டே. நிறைய பேர் vlog பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு பயமா இருக்கு, பாப்பா எப்படி இருக்கான்னு. வீட்டிலேயே படிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பெல்லி ஃபேட் லாஸ், புள்ளக்கட்ட வயிறு மாதிரி அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா சில பேர் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கே நான் எஜுகேட் பண்ணிருக்கேன். குழந்தைன்னா இதெல்லாம் பண்ணாதான் முள்ளங்கிக்கு அவ்வளவு நல்ல பால் வரும். நிறைய பேருக்கு தெரியாது. எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குதா? கிடைக்கவில்லை என்றால் இதுதான். கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான் சோபியும் பையனையும் பார்க்க போகிறேன். ஸோ ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன் சம்மருக்காக. அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ என்னை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்ப்போம். சோபிக்கு முன்னாடி இவன் உனக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? என்ன சட்டையெல்லாம் புதுசா இருக்கு. இது என்னது? பாப்பா முதல்ல எனக்கு வாங்கிட்டு வருவேன். வரும்போதே பாப்பா தான் வருது. அப்படியே டேடி ஃபுட்ல இருந்து தப்பிச்சு 3 நாள் எஸ்கேப் ஆயிட்டு வந்து எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. க்ரூமிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சேன். ஆனா இந்த கையில நீ இதை கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்தோடனே பார்த்தேன். அழகா இருக்கு ஹேர் கட். நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸும். எங்க கேப் போட்டுக்கிட்டே நான் சுத்தறமோன்னு நினைச்சேன். நீ பிடிக்கல. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இது நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸா? இல்ல நானும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. உனக்கு என்னடா எல்லோ கலராவே அமையுது? நீதான் எல்லோ பிடிக்குதுன்னு சொல்லி நான் எல்லோ எடுத்தேன். நீ வாங்கினியா? நீ எல்லோவா தான் வாங்குற. நேத்து கூட யாரோ கேட்டாங்க, என்ன அவன் எப்ப பார்த்தாலும் எல்லோலயே இருக்கான். இன்னைக்கும் நான் எல்லோ தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நீ வாங்குறது பூரா இருக்கும். மீதி 2 கலர் பாத்தியா இல்லையா? ஏய் இந்த டைப்பா? சூப்பர். ட்ரவுசர் மாட்டிக்கிட்டா இத? இதுவும் நல்லா இருக்கு. துவைச்சிட்டு அப்புறம் போடு. அது வந்து அம்மா கொடுத்துரும். இந்த மாதிரி டப்பா எல்லாம் நல்லா ஷோவா வைக்கிறாங்க. பிரிச்சு பார்த்தா உள்ள கம்மியா இருக்கு. பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்குல்ல. கிஃப்டிங்ல கிஃப்டிங்னா அப்படி தாண்டி வரும். இதுவும் நல்லா இருக்கு. அதுவும் அம்மா கொடுத்துரும். அவருக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. எங்க வைக்கதான் போறேன்னு தெரியல. அம்மா பீரோ இருக்க புடவை எல்லாம் தூக்கி வெளில போட்டு பாப்பாதான் பின்னாடியா பிள்ளைங்க ஒரு பீரோ வாங்கினது. நிறைய பீரோ தூக்கி போவான்னு தூக்கிட்டு போவேன்னு சொல்லல. நான் இங்க ரூம்ல தானே இருக்கிறேன். எவ்வளவு ஷோவா வந்துருக்குமா பீரோவை. பிள்ளைக்காக ஒரு பீரோ வாங்க வேண்டாம். இங்க ஒரு இருக்கிற வரைக்கும் உங்களோட பீரோ வந்து அவ ஒண்ணும் பீரோவா ஆக்கிரமிப்பு பண்ணுவோம். இல்ல அப்பா பீரோவா ஆக்கிரமிப்பு பண்ணி வெளியில வைக்காம எல்லாத்தையும் அழகா மடிச்சு வைக்கணும். சைடுல ஒரு மூங்கில வச்சிருக்கேன். அதுல அழுவான எப்பவுமே உங்களெல்லாம் அடிக்கிறேன். என் பிள்ளைங்க உள்ள எவ்வளவு அடிக்கலாமா? இன்னைக்குதான் அவனோட ஃபர்ஸ்ட் செக்அப் டே. ஃபர்ஸ்ட் செக்அப் டே ஆஃப்டர் பர்த். தி செகண்ட் வேக்சினேஷன். செகண்ட் வேக்சினேஷன் ஏன்னா ஒன்று வந்து பிறந்த உடனே போட்டாங்க. போன வாட்டி போட்டதுக்கே இப்பதான் வீங்கி போய் அழுதுன்னு இருக்கான். இந்த வாட்டி போறதுக்கு என்ன பண்ண போறோம்? கையில வேற லைட்டா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஒரு பம்ப் இருக்கு. அது என்னன்னு கேட்கணும். எனக்கும் ஆச்சுடா தடுப்பூசி போடும்போது பிரெக்னன்சில. ஒன்னால அவனுக்கும் இருக்கும். இந்த வாட்டி ஃபாதருக்கு போடுங்க. நாங்க செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்னுக்கு போடுறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் மாமாவுக்கு போட்டாதான் எனக்கு நீங்க புள்ள பக்கத்துக்கு தாய்மாமன் போடணும். தாய் மாமன்னு எல்லாமே போட்டுக்கணும். தாய் மாமனுக்கு தான் முத உரிமைன்றாங்கல்ல. நீங்க அந்த மாமன் படம் பாக்கலையா? அந்த பையன் வந்து காது குத்திக்கணும்னு மாமாவுக்கு ஃபர்ஸ்ட் போட்டாதான் குத்தி பண்ணுவான். இந்த மாதிரி என் பிள்ளைய சொன்னா என்னடா பண்ணுவேன்? காது மேலே வைப்பேன். யாரு போய் சொல்றான். உப்பு அழுததுக்கே இவன் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு
தேட தந்தா என்ன ஆகும்? நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேட தந்தா என்ன ஆகும்? வெயிட்டிங். இப்படிதான் கடவுளே மருதாணி எனக்கு பிடிச்சது இருக்கே நான் வச்சுட்டேன். வீட்லயே படிச்சுட்டு தேங்க்யூ. வீட்லயே படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றாங்க. நானும் நிறைய நாளைக்கு கை நிறைய வச்சுட்டு. ஓகே, 2 பேரும் ஹெல்த்தியா இருக்காங்களா? சூப்பரா இருக்காங்க. அம்மா பேபி 2 பேரும் சூப்பரா இருக்காங்க. அம்மா வந்து நல்லா பேசுறாங்க. நான் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. லைக் அந்த ஜங்க் ஃபுட்டு அந்த டைப் ஆஃப் டயட்ல போகாம நம்மளோட நார்மல் சவுத் இந்தியன் டயட் ஹெல்த்தி. இப்போ கூட பாருங்களேன், அந்த குழந்தை லைக் லைக் வெரி லைக் நல்ல அந்த மதரிங் வந்து எந்த அளவுக்கு நீங்க பேபியோட வெயிட் எல்லாமே வந்து நீங்க ஃபீட் பண்றதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃபார்முலா ஃபீட் பத்தி கேட்கறாங்க இல்லையா, பட் அது வந்து நமக்கு தேவையில்லை. மதர்ஸ் மில்க் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் அபோவ் ஆல் பர்சனல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் லைக் நமக்கு அந்த டிஸ்சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் வர தொப்பை எப்படி கம்மி பண்ணணும், இல்லை அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் பெல்லி ஃபேட் லாஸ் அப்படின்ட்டு எல்லாரும் நிறைய பேர் எங்க நிறைய பேர் ரேப் பண்ணுங்க. அப்படி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்கறாங்க. ரேப் பண்ணாதீங்க. நீங்க வந்து பைண்டர்ஸ் போடுறது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். ஆக்சுவலா பைண்டர்ஸ் ஆர் டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் த பேக். அம்மா கிட்ட கொடுத்துறீங்களா? அப்டாமினல் பைண்டர்ஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதை வயிற்றுல கட்டினா கொழுப்பு கரையுமா? கண்டிப்பா கரையாது. இருக்கிற டம்மி ஃபேட் டக்கிங் ஆகணும், லூஸ் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. பேசிக் கான்செப்ட் வந்து மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆயிடுது, நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா எக்ஸசைசஸ் தான். அந்த எக்ஸசைஸை 6 வீக்ஸ் கழிச்சு ஸ்ட்ரென்தனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அடுத்தது கொஞ்சம் அடுத்தடுத்த விசிட்ல அந்த மாதிரி நீங்க எக்ஸசைசஸ் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டம்மி வந்து உள்ளார டக் ஆயிடும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போயிடும். நல்லா அந்த பிரெக்னென்ட் அந்த டெலிவரி ஃபீல், அந்த டம்மி பல்ஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் பிள்ளை பெத்த வயிறு மாதிரியே அந்த மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சில பேர் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கே நான் இதை எஜுகேட் பண்ணிட்டேன். நான் ஆஃப்டர் டெலிவரி நீங்க வந்து அந்த ஃபீலிங் மதர்ஸ் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்குவாங்க, ஒரு மாதிரி ஒரு டல் ஆயிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டமா ஒரு டயர்ட்னஸ், ஒரு மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் தான். பட் அதை ஹேண்டில் பண்ற விதம் இமோஷனல் சப்போர்ட் ஃப்ரம் த ஃபாதர், அவ்வளவுதான். சப்போர்ட் ஆஃப் த ஃபாதர் அண்ட் அந்த ஃபேமிலி க்ரூ இன் டோட்டல். சரிங்களா? இதுதான் நான் எல்லார்கிட்டையுமே நான் சொல்றது. ப்ளீஸ் அந்த மதரை வந்து டெசலேட்டடா விடாதீங்க. ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே அவங்களை அப்படியே நீங்களே தட்டி தூங்க வச்சுக்கோங்க அப்படின்னு பண்ணிடாதீங்க அப்படின்றதுதான். எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குதா? சம்டைம்ஸ் நான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ஏன்டா தூங்க மாட்டீங்க அப்படின்னு. தூக்கம் இல்லாததுதான், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. பட் குழந்தைங்களுக்கு அது தெரியாது இல்லையா. பிறந்த குழந்தைக்கு 2 hours once ஃபீடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன நம்மனா குழந்தை அழுதாலே பாலுக்கு தான் நினைச்சுக்கிட்டு ஓவர் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப பால் வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும் போது கக்கிடுவாங்க குழந்தை. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா இதுன்னு ஒரு ஆன்சைட்டிக்கு போயிடுவீங்க. ஹைட்ரேஷன் இஸ் த கீ. 3 liters of water கம்பல்சரி. வாட்டர் மெலன் தயவு செய்து வேண்டாம், நான் பிரெக்னன்சி டைம்ல சொல்லிட்டு சாப்பிடு, ஊர் பக்கலாம் சாப்பிடுங்க. ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னா நீ டேஸ்ட் பண்ணா நீ அதுக்கப்புறம் இப்படி வாங்கி எனக்கே சொல்லவே மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா சிட்ரஸ் ஜூஸ் கொடுக்க சொன்னீங்களா, சாத்துக்குடி ஜூஸ் அது குடிக்கிறேன். கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து விட்டமின் சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரெஜுவினேஷன் நல்லாவே கிடைக்கும். நீங்க ஹைட்ரேட்டடா இருந்தா மட்டும்தான் தாய்ப்பால் வரும். இல்லைன்னு சொன்னா அந்த பால் வத்திடுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இதனாலதான் ரீசன். ஹைட்ரேஷன்ல ஆரம்பிச்சு காய்கறிகள், நீர் சத்து காய்கறிகள், சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை. நான் வெஜிடேரியனா இருந்தா சின்ன பொடி மீன்கள், மத்தி, சாலை, காரப்பொடி, சொரா மீன், அங்க வச்சாங்க. சொரா மீன் வந்து பொடி மீனான்னு கேட்டு அது வரைக்கும் இல்ல அப்படி சொல்ல பால் சொரானே இருக்குது, அது திருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இதுக்கே நல்லா வரும். அதை வறுத்து ஃப்ரை பண்ணி ஆயில் இறக்காம நல்லா நீங்க நல்லா கிரில்டாவோ இல்ல குழம்பு மீன், நம்ம கல்ச்சர்ல இருக்கிற குழம்பு மீன் அது நல்லா இருக்குமே, அதை ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஈவன் முள்ளங்கிக்கு நல்லா பால் வரும்.
நிறைய பேருக்கு தெரியும் முள்ளங்கிக்கு வந்து நிறைய பால் வரும். அப்படி பயந்தா எனக்கு பயமா வருது. நானும் அது குழந்தைன்னா தூக்கத்துல சிரிச்சா மட்டும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்படி தூக்கி போட்டா மட்டும் வளர்றான் அப்படின்றீங்க. அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மா என்ன தெரியும், நான் போய் கேட்க போறேன் அவங்க கிட்ட, அவன் இப்படி எப்படி பயந்து பயந்து கத்துறான், என்ன அவன் குழந்தைன்னா இதெல்லாம் பண்ணாதான் தூக்கத்துல சிரிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய பேர் சொல்றது, பெரியவங்க எல்லாம் எனக்கெல்லாம் சொல்றது வந்து கனவுல வந்து தேவதைகள் இல்லைன்னா கடவுள் வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அலறதுன்னா அப்ப பேயாவதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நாய்ஸ்க்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ். பேபி வந்து ஜர்க் ஆகுறதுலாம் ஏதாவது ஒரு நாய்ஸ் மூமெண்ட்டுக்காக டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. அப்ப நம்ம எதையாவது நம்மளே தெரியாம பாத்திரத்தை உருட்டி இருப்போம், கதவை டம்முன்னு அடிச்சோமா அப்படி தூக்கி போடும், அப்படி நீங்க எதாச்சும் பார்த்திருப்பீங்க. அப்படி நீங்க ரிலேட் பண்றதுதான். அப்படி நல்லா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சௌபி 2 பேரும் ஹெல்த்தியா இருக்கேன்ட்டாங்க, ஹாப்பியா. ஆக்சுவலா எவ்ரி டைம் நான் பிரெக்னன்சில இருந்து இங்க செக்அப் வரும்போதெல்லாம் பயந்துகிட்டே வருவேன். நிறைய பேர் விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், எனக்கு பயமா இருக்கு பாப்பா எப்படி இருக்கான் பாப்பா எப்படி இருக்கான்னு. இப்போ எனக்கு என்னன்னா பாப்பா நல்லா இருக்கான்றது எனக்கு பாப்பாவை பார்த்தாலே தெரியும். ஆனா சில பல இந்த வாமிட் பண்றது, அப்புறம் அவங்க கத்துறது, அழுதுகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு பயமா இருந்தது. அதெல்லாம் கேட்கறதுக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன சொல்லுவாங்களோ வாமிட் பண்றதுக்கலான்னு. ஆனா பாத்துட்டு அதெல்லாம் நார்மல் தான், குழந்தைன்னா இதெல்லாம் பண்ணும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானுமே ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு சூப்பரா இருக்கேன், நல்லா மெயின்டைன் பண்றேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், அவங்க குழந்தை பெத்த அம்மா வந்து ஆன்னு இருக்கக்கூடாது, நல்லா வெல் மெயின்டைன்டா இருக்கீங்க, ஹைஜீன் வைஸ் எல்லாம். எக்ஸசைஸ் சொன்னாங்களா கடைசியா? எனக்கு அங்கேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்க பாப்பா பார்க்க போயிட்டீங்கல்ல, அப்ப எனக்கு செக்அப் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் டானி பண்ணுவீங்கல்ல, அது மட்டும் இப்போதைக்கு பண்ண சொன்னாங்க. ஏன்னா 1.5 மாசம் தான் இருக்கு, எடுத்தோடனே ஹெவியாலாம் பண்ணக்கூடாது. முதல்ல இதை பண்ணு, டெய்லி காலைல 10 வாட்டி ஈவினிங் 10 வாட்டி, அதுலயே அது டைட்டன் ஆகுமா, நெக்ஸ்ட் விசிட் அப்போ இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு நானும் ஹாப்பி, பாப்பாவும் ஹாப்பி. என்ன வேக்சினேஷன் போட்டதுலதான் கொஞ்சம் அலறுன்னு அலறுனா, பார்க்கவே பாவமா இருந்துச்சு கத்துனது. எங்க அம்மா ஜாலி ஆயிட்டாங்க. அதெல்லாம் போட்டுதான் ஆகணும். சௌபி உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் அன்னைக்கு போகும்போது ஓவர் பேக்டா இருந்தது. அதனால சரி இன்னொரு வாட்டி வந்து கௌதம் தனியா எடுத்துட்டு வர சொல்லலான்னு சிலதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். சிலதெல்லாம் மெமரி பவர்ல இல்லாததுனால மறந்துட்டும் வந்துட்டேன். அதனால அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்து தேவையானதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் வீடையும் கிளீன் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நம்ம சும்மா விட்டு வந்தாலே இங்க எறும்பு வந்து ஐயா ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு வந்துரும்னு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்தேன். நான் ராகேஷ் ஹட்டு ரெடி பண்ணல, அங்க போடுறதுக்காக இதை அவனுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். என்ன அது? இது வந்து ஊஞ்சல், அந்த மெக்ராமி ஊஞ்சல். அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா சொல்றேன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியுது என்ன சொல்றேன். அந்த ஊஞ்சல அந்த ஹட்ல போட்டா அழகா ஈவினிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும்ன்றதுக்காக அவனுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். போன வாட்டி கார்ல நுழைச்சு பார்த்தோம், இடம் ஃபுல்லா ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டேன். இப்போ ராகேஷ் கார்ல தான் வந்திருக்கோம், அதுல இடம் ஜாலியா வச்சுக்கலாம். அதனால வாங்க அவனுக்கு போய் கொடுப்போம். துணிக்காய வைக்க போறியா? உங்களை ஹேங் பண்றது. ஊஞ்சல் ஊஞ்சல் புஜி போட்டு ஆட்டலாம் இதுல. மனசாட்சி வேணாமா? இப்ப இல்ல, நன்றி. ஹாய்.
இது யாருக்கு தர போறீங்க? அவன் தான் இந்த பார்பிக்யூ செட்டப் அட்டு நீ போட்ட அட்டு செட்டப் நாங்க ரெடி பண்றோம் பாரு. நான் பார்பிக்யூ ஸ்டவ் ஆல்ரெடி இருக்கேன். அது ரொம்ப பெருசு, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இது போர்ட்டபிள், எங்க வேணாலும் திறந்தோமா மூணுமா எடுத்துட்டு போயிடும். அடுத்து இது ரெடி பண்றோம், பிளான் போடுறோம். அழகா சைடு அட்டை செட் பண்றதெல்லாம் நீங்க வந்து ராகேஷ் பர்த்டேக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்த்துருவோம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. கேஸ் கிடைக்கவில்லை என்றால் இதுதான். எனக்கு ரொம்ப வசதியா போயிடும், சிக்கன் வாங்கி கொடுத்துருவேன் ஆண்டிகிட்ட. எங்க அம்மா அப்பவும் உட்காந்து நான் உருளைக்கிழங்கையும் ஐயோ ரோஸ்ட் பண்ணுவேன். அதுல ஸ்கூவர்ஸ்லாம் இருக்கும். இருக்குது அதையும் கழட்டிட்டான். இதுதான் கறி போடுற பிளேட். கறினா நீங்க சாப்பிடுற அடுப்பு கறி. கறி. கோல் சார்கோல், அதனால சார் தான் போட முடியும். இத வந்து எப்படி நாங்க பார்பிக்யூ பண்றோம், இந்த ரூம்கள்லாம் ஹட்ல செட் பண்ணா எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து லட்டு ஸ்பீக்கன் வ்ளாக்ஸ்ல காட்டுவான். இல்லைன்னா மிஸ்டர் ராக்கில ரீல்ஸா போடுவாரு. நீங்க பார்க்கணும்னா விருப்பப்பட்டா பாருங்க. இது வந்து நாங்க அவன் பர்த்டேக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பார்பிக்யூ செட்டப். ஸோ அது பண்ணும் போதும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். இதுக்கு நான் வாயிலே விடுவேன்.